அவ்வையின் ஆத்திச்சூடி. அவ்வை என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், இலவம் பஞ்சில் துயில், அதாவது இலவம் பஞ்சு போடப்பட்ட அந்த மெத்தையிலே படுத்து உறங்க வேண்டும், அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லுகிறாள். அடுத்து நம்முடைய ஹோமியோபதி சாப்டர் ஜென்டாலிட்டிக்ஸ். ஜென்டாலிட்டிக்ஸில் நம்ம பார்க்க போகக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா லிஃப்டிங். லிஃப்டிங்னா என்ன? தூக்குதல். பல நேரங்களில் நம்முடைய தொழிலாளர் நண்பர்கள் பெரிய வெயிட்டை தூக்குவாங்க. வீடு கட்டுறவங்கெல்லாம் மணல் மூட்டையை தூக்குவாங்க, கல்லை தூக்குவாங்க, செங்கல் இதெல்லாம் தூக்குவாங்க. அதே மாதிரி விவசாயிகளும் மரங்களை இதெல்லாம் தூக்குவாங்க. இன்னும் இது பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங், இந்த பளு தூக்கும் போட்டி. இந்த பளு தூக்கும் போட்டியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பளுவை என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா வாயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு அப்படியே மூச்சை தம் கட்டி அப்படி தூக்குவாங்க, தூக்கி மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க. இதுதான் லிஃப்டிங். அப்படி பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனை தசைகளும், அத்தனை நார்களும், அத்தனை திசுகளும் நல்ல ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகும், நல்ல இழுவையாகும். அப்படி லிஃப்டிங் பண்ண பிறகு அந்த இடத்திலே அந்த தசை பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஹோமியோபதியில் மிகச் சிறப்பான மருந்துகள் இருக்கிறது என்பதனைத்தான் டாக்டர் ஹனிமேன் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனை ரெப்பரட்டரியில் டாக்டர் கென்ட் அவர்கள் இந்த லிஃப்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் இது போன்ற ஏதாவது ஒரு செயலை செய்து அவர்களுக்குள்ள அந்த சுளுக்கு, நமக்கு சொல்லணும்னா சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், பிடிப்பு பிடிச்சிக்கிச்சு, மூச்சு தப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது போன்ற நிகழ்வுகள் யாருக்கு ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹோமியோபதி மருத்துவரை அணுகி மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆர்னிகா, கல்கேரியா, கார்போனிமாலிஸ், கோனியம், கிராஃபைட்டிஸ் போன்ற பல மருந்துகள், இந்த பெல்லிஸ் பெர்னிஸ், பிரையோனியா போன்ற பல மருந்துகள் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.